ஹலோ கைஸ், கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க. சண்டே மத்தியானம் அம்மா சமையல் செஞ்சுட்டு இருக்கும்போது சடனாக கேஸ் ஆனது தீர்ந்து போச்சு. நீங்களும் நல்ல பசியில் இருக்கீங்க. அப்போது உங்களை கூப்பிட்டு சிலிண்டர் மாற்ற சொல்கிறாங்க. அப்போ உங்களுக்கு ஒரு டென்ஷன் வரும்ல. இனிமே அந்த டென்ஷன்ன்றது இல்லை. தேவையில்லை. கேஸ் தீர்ந்து போகுமோ அப்படின்ற பயம் இல்லை. இனிமே சிலிண்டர் புக்கிங் இல்லை. சிலிண்டர் டெலிவரி கோசம் வெயிட் பண்ண வேண்டியதில்லை. ஏன் மந்த்லி சிலிண்டர் டென்ஷனே இல்லை. அதுக்கு பதிலாக டைரக்ட் பைப்லைன் வழியாக உங்கள் வீட்டு கிச்சனுக்கு கேஸ் வரும் அப்படின்னு சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா? இது எப்படின்னா, குழாவை திறந்தால் தண்ணி வர மாதிரி. நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் பில் பே பண்ணால் போதும், லைக் இபி பில் மாதிரி. பட் ரியல் கொஷின் என்னன்னா, இது இந்தியாவில் பாசிபிளா? தமிழ்நாட்டில் எப்போ வரும்? லெட்ஸ் ஃபைண்ட் அவுட். இந்த வீடியோவில் நான் கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். பிஎன்ஜினா என்ன, இது சேஃபா, காஸ்ட் எப்படி இருக்கும், உங்கள் வீட்டுக்கு இந்த கனெக்ஷன் எப்படி வாங்குறது, இது எல்லாத்தையும் பற்றி சிம்பிளாக உங்கள் எல்லாருக்கும் புரியுற மாதிரி எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. எல்பிஜிக்கும் பிஎன்ஜிக்கும் இருக்க வித்தியாசத்தை முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் இப்போ யூஸ் பண்ணுறது எல்பிஜி. எல்பிஜி அப்படின்னா என்ன? லிக்விஃபைடு பெட்ரோலியம் கேஸ். அதாவது ரிஃபைனரிஸில் க்ரூட் ஆயிலை ரிஃபைன் பண்ணி எடுக்கும்போது அதிலிருந்து வரக்கூடிய ஒரு பை ப்ராடக்ட், அதுதான் எல்பிஜி அப்படின்ட்டு சொல்கிறாங்க. இந்த எல்பிஜியை சிலிண்டரில் ஹை ப்ரெஷரில் ஸ்டோர் பண்ணி நம்ம வீட்டுக்கு டெலிவரி பண்ணுறாங்க. எம்டி ஆனால் ரீஃபில் பண்ண வெயிட் பண்ணணும். பட் பிஎன்ஜி அப்படின்றது பைப்டு நேச்சுரல் கேஸ். சரி, இது ரெண்டுத்துக்கும் இருக்க வித்தியாசம் என்ன அப்படின்னா, எல்பிஜியில் ப்ரோபைன் ப்ளஸ் பியூட்டன் கேஸ் இது ரெண்டும் கலந்து வரது தான் எல்பிஜி அப்படின்ட்டு நம்ம சொல்கிறோம். இந்த பிஎன்ஜின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதில் இருக்கிறது மீத்தேன் கேஸ். ரொம்பவே க்ளீனாக பர்ன் ஆகக்கூடிய ஒரு மெட்டீரியல், அதாவது ரொம்பவே க்ளீனாக எரியக்கூடிய ஒரு கேஸு. சரி, எல்பிஜி சேஃபா இல்லை பிஎன்ஜி சேஃபா அப்படின்னா, டென்சிட்டி அப்படின்றது காற்றை விட எல்பிஜி அதிகம். அதனால் லீக் ஆச்சு அப்படின்னா கிரவுண்ட்லேயே தங்கிடும். பட் பிஎன்ஜி அப்படின்றது காற்றை விட ரொம்பவே டென்சிட்டின்றது கம்மி. ஸோ லீக் ஆச்சு அப்படின்னா சீக்கிரமாக மேலே போயிட்டு கரைஞ்சிரும். ஸோ அதனால் ஓப்பன் ஸ்பேஸில் ரிஸ்க்ன்றது கொஞ்சம் கம்மி. இதில் ரிஸ்கே இல்லை அப்படின்ட்டு நம்மளால சொல்ல முடியாது. இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எல்பிஜி அப்படின்றது ஒரு வாட்டர் கேன். அதாவது தண்ணி அதில் நம்ம ஃபில் பண்ணி வேணுன்றப்போ குடிச்சிக்கிறோம் இல்லையா, அதே மாதிரி தான். பட் பிஎன்ஜி அப்படின்றது டேப் வாட்டர். இன்னும் சிம்பிளாக எப்படி சொல்லலாம் அப்படின்னா, எல்பிஜி அப்படின்றது வாட்டர் கேன், பிஎன்ஜி அப்படின்றது டேப் வாட்டர். இப்போது எல்பிஜி யூஸ் பண்ணும்போதும் இல்லை பிஎன்ஜி யூஸ் பண்ணும்போதும் ஒரே ஸ்டெப்பில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா அப்படி முடியாது. பிஎன்ஜிக்கு ஸ்விட்ச் பண்ணும்போது நம்ம கேஸில் இருக்க நாசிலில் ஸ்மால் கன்வர்ஷன் அப்படின்றது தேவைப்படும். சரி, இதில் கவர்மெண்ட்டுடைய பிளான் என்ன, அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இதனுடைய ஸ்டேட்டஸ் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்தியன் கவர்மெண்ட் பிஎன்ஜி யூசேஜை ரொம்ப ஸ்ட்ராங்காக ப்ரமோட் பண்ணுறாங்க. சிட்டியில் கேஸ் டிஸ்ட்ரிபியூஷன் நெட்வொர்க்கை எக்ஸ்பேண்ட் பண்ணிட்டு இருக்காங்க. டெல்லி, மும்பை அந்த மாதிரியான சிட்டிஸில் இது ஆல்ரெடி வந்துருச்சு. இது ஆல்ரெடி காமன் ஆயிடுச்சு. தமிழ்நாட்டில் கூட பைப்லைன் ஒர்க்குன்றது நடந்துக்கிட்டு இருக்குது. கோயம்புத்தூர், சென்னை, சேலம், திருச்சி அந்த பக்கம் எல்லாம் பைப்லைன் போடக்கூடிய வேலைன்றது ஸ்டார்ட் ஆகி போயிட்டு இருக்குது. நீங்கள் ரோட்டில் ட்ராவல் பண்ணும்போது பைப்லைன் கேஸ் ஒர்க் அப்படின்ட்டு போர்ட் பார்த்துருக்கீங்க அப்படின்னா அது இதுக்காக தான் இருக்கும். சரி,
இது எப்படி ஒர்க் ஆகும், இதனுடைய காஸ்ட் என்னவா இருக்கும் அப்படின்ட்டு கேட்டிங்கன்னா, சிஸ்டம் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, இது மெயின் பைப்லைனில் சிட்டிக்குள்ளே வரும். அதுக்கப்புறம் ஸ்ட்ரீட் லைன் மூலயமா உங்கள் வீட்டுக்கு கனெக்ஷன்ன்றது கொடுப்பாங்க. வீட்டில் கேஸ் மீட்டர் அப்படின்றது இன்ஸ்டால் பண்ணுவாங்க. இன்னும் எப்படி சிம்பிளாக சொல்லலாம்னா, இப்போ நிறைய இடத்துல தண்ணிக்கு மீட்டர் அப்படின்றது வச்சுருக்காங்க. ஸோ கார்பரேஷனுக்கு சொந்தமான தண்ணி டேங்க் அப்படின்றது இருக்கும். அந்த தண்ணி டேங்க்லேருந்து பைப்லைன் வழியாக நம்ம வீட்டுக்குள்ளே தண்ணியானது வரும். எக்ஸாக்டாக அதே மாதிரி தான் இந்த சிஸ்டமும் ஒர்க் ஆகும். இப்போது அந்த தண்ணிக்கு மீட்டர் வச்சுட்டு எவ்வளோ தண்ணி நம்ம யூஸ் பண்ணுறோமோ அந்த தண்ணிக்கு நம்ம பில் பே பண்ணுறோம்ல, அதே மாதிரி தான் இனிமேல்ட்டு நம்ம எவ்வளோ கேஸ் யூஸ் பண்ணுறோமோ அந்த கேஸ் மீட்டர் மூலிமா ரீடிங் எடுத்து கேஸ் பில்லானது வரும். நீங்கள் எவ்வளோ யூஸ் பண்ணுறீங்களோ அதுக்கு மட்டும் நீங்கள் பில் பே பண்ணால் போதும். சரி, இதனோட காஸ்ட் அப்படின்ட்டு நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, இது ஜென்ரலாக சிட்டிக்கு இதனோட காஸ்ட் அப்படின்றது சேஞ்ச் ஆக வாய்ப்பு இருக்குது. ஜென்ரலாக எல்பிஜி ரேஞ்சை தான் வாய்ப்பானது இருக்குது. இனிஷியல் கனெக்ஷனுக்கு டெபாசிட் அமௌண்ட்டுன்றது பே பண்ணுற மாதிரி இருக்கும். யூஸ்வலாக நம்மளுக்கு இந்த கனெக்ஷன் வேணாம் அப்படின்ட்டு நம்ம சொன்னோம்னா, நம்ம பண்ண டெபாசிட் அமௌண்ட்டுன்றது ரீஃபண்டபிள் அமௌண்ட்டாக தான் இருக்கிறது உண்டான சான்ஸ் அப்படின்றது ரொம்ப இருக்குது. இதில் இருக்க கன்வீனியன்ஸ் தான் இதனுடைய பிக்கஸ்ட் அட்வான்டேஜ். சரி, இப்போது முக்கியமான அப்டேட் கவர்மெண்ட் கிட்ட இருந்து ஒன்று வந்திருக்கு. அது என்னன்னா ரீசன்ட் ரிப்போர்ட்டில் பார்க்கலாம். பிஎன்ஜி அவைலபிளாக இருக்க ஏரியாஸில் கன்சியூமர்ஸ்க்கு ஃபியூ மந்த்ஸ் டைம்ன்றது கொடுத்துருக்காங்க. எதுக்கு அப்படின்னா, இது வரைக்கும் எல்பிஜி சிலிண்டர் யூஸ் பண்ணிட்டு இருந்தவங்க பிஎன்ஜிக்கு ஷிஃப்ட் பண்ணணும் அப்படின்ட்டு கவர்மெண்ட்ன்றது ஸ்ட்ராங்காக என்கரேஜ் பண்ணுது. ப்ளஸ் ஸ்ட்ராங்காக ரெக்கமெண்டும் பண்ணுது. ஷிஃப்ட் பண்ணலை அப்படின்னா ஃப்யூச்சரில் எல்பிஜி ரீஃபில் அப்படின்றது ரெஸ்ட்ரிக்ட் பண்ணலாம் அப்படின்ட்டு கவர்மெண்ட்டும் கன்சிடர் பண்ணிட்டு இருக்காங்க. பட் இம்பார்ட்டன்ட் நோட்டீஸ் என்னென்னா, இது ஆல் ஓவர் தி இந்தியாவுக்கு இந்த ரூல்ஸ் அப்படின்றது இன்னும் அப்ளிகபிள் பண்ணலை. பிஎன்ஜி எந்தெந்த ஏரியாலாம் அவைலபிலிட்டி இருக்கோ அங்கே மட்டும்தான் இந்த ரூலுன்றது அப்ளை ஆகும். ஸோ உங்கள் ஏரியாவில் பிஎன்ஜி பைப்லைன் வந்துருச்சு அப்படின்ட்டு நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. சரி, இப்போ எல்லாருக்கும் ஒரு டவுட் ஆனது வரும். பிஎன்ஜி வந்துருச்சு அப்படின்னா எல்பிஜி அப்படின்றது டிஸப்பியர் ஆகிடுமா, இல்லை எல்பிஜி போயிடுமா அப்படின்னா, கவர்மெண்ட் அஃபிஷியலாக நாங்கள் எல்பிஜியை ரிமூவ் பண்ணுவோம் அப்படின்ட்டு சொல்லலை. நடக்கிற விஷயம் என்னென்னா, சிட்டிஸில் பிஎன்ஜி வந்த ஏரியாஸில் மக்களை கிராஜுவலாக ஷிஃப்ட் பண்ணுற வேலைன்றது ஸ்டார்ட் ஆகியிருக்கு. பட் ரூரல் ஏரியாஸில் எல்பிஜி அப்படின்றது லாங் டேர்முக்கு கண்டினியூ ஆக தான் போகுது. இந்த விஷயம் அப்படின்றது ரொம்பவே கிராஜுவல் சேஞ்சாக தான் நடக்கும். ஓவர் நைட்டில் இந்த சேஞ்சுன்றது பண்ண முடியாது. இல்லை அட்வான்டேஜஸ் அண்டு டிஸ்அட்வான்டேஜஸ் என்ன அப்படின்னா, ஃபர்ஸ்ட் இதில் இருக்க அட்வான்டேஜ் அப்படின்ட்டு எதை எடுத்துக்கலாம் அப்படின்னா, கண்டினியூஸ் சப்ளைன்றது இது மூலிமா என்ஷூர் ஆகுது. ஸோ இது வந்துருச்சு அப்படின்னா புக்கிங் டென்ஷன் அப்படின்றது இதுக்கப்புறம் கிடையாது. கேஸ் புக் ஆகலை அப்படின்ற டென்ஷன் ஃப்யூச்சரில் வரத்துக்குண்டான வாய்ப்புன்றது ரொம்பவே கம்மி. பட் ரியாலிட்டி கேட்டிங்கன்னா, பைப்லைனை செட்டப் பண்ண டைம்ன்றது அதிகமாகவே எடுக்கும். ப்ளஸ் வீட்டில் இன்ஸ்டாலேஷன் ஒர்க்குன்றது பண்ணுவாங்க. இனிஷியல் டெபாசிட் அமௌண்ட்ன்றது இருக்கும். ப்ளஸ் ஸ்டவ்வில் சின்ன சேஞ்சஸ்ன்றது பண்ணி ஆகணும். இது எல்லாமே யூஸ்வலாக டெக்னீஷியன்ஸ் தான் பண்ணணும். ஸோ இதெல்லாம் கரெக்டாக ஒர்க் ஆகி ஃப்யூச்சரில் ஒர்க் ஆகுது அப்படின்றத நம்ம வெயிட் பண்ணி பார்ப்போம். சரி, ஃப்ரீக்வெண்ட்லி ஆஸ்க்டு கொஷின்ஸ் என்ன அப்படின்னா, இதை அப்ளை பண்ணுறது எப்படி? இதை எப்படி அப்ளை பண்ணணும் அப்படின்னா, உங்கள் ஏரியாவில் இருக்க கேஸ் டிஸ்ட்ரிபியூட்டரை நீங்கள் போயிட்டு கேளுங்க. இந்த ஆப்ஷன் இல்லை இந்த ஒரு ஃபெசிலிட்டி உங்கள் ஏரியாவில் அவைலபிளாக இருக்குது அப்படின்னா நீங்கள் போயிட்டு அப்ளை பண்ணிங்கன்னா அந்த டிஸ்ட்ரிபியூட்டரே
அந்த செட்டப் பண்ணுறது உங்கள் வீட்டில் அவங்களே பண்ணி கொடுத்துருவாங்க. ப்ளஸ் எக்ஸிஸ்டிங் ஸ்டவ்வில் யூஸ் பண்ண முடியுமா அப்படின்னா சரி, மீட்டர் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா எக்ஸாக்டாக இபி மீட்டர் எப்படி ஒர்க் ஆகுதோ அதே மாதிரி தான் இதுவும் ஒர்க் ஆகும். மந்த்லி பில் ஆனது வரும். ஸோ ஃபைனலாக சொல்லணும் அப்படின்னா ஃப்யூச்சரில் பிஎன்ஜி அப்படின்றது ரொம்ப முக்கியமான ரோலை ப்ளே பண்ணோம் அப்படின்ட்டு கவர்மெண்ட் எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. தமிழ்நாட்டில் ஒர்க் ஆனது நடந்துக்கிட்டு தான் இருக்குது. நெக்ஸ்ட்டு ஃபியூ இயர்ஸில் உங்கள் கிச்சனில் இருக்க சிஸ்டமே சேஞ்ச் ஆகலாம். உங்கள் ஏரியாவில் பைப்லைன் வந்துருச்சா, நீங்கள் ஸ்விட்ச் பண்ண ரெடியாக இருக்கீங்களா, இல்லை நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிட்டீங்க அப்படின்னா இது எல்லாத்தையும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ வீடியோ பிடிச்சிருந்து அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ. ஜெய் ஹிந்த்.